ஏய் கண்மணி, எப்படி இருக்க? சாரிடி, உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. நீ ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனோட பார்ட்னர் தானே கல்யாணம் பண்ணி? பரவாயில்லையே, பெரிய இடமா தான் செட்டில் ஆயிருக்க. எங்க உன் ஹஸ்பண்ட்? பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிட்டாலே இதான் பிரச்சனை. அவங்க எப்பயுமே பிஸியா தான் இருப்பாங்க. கண்மணி, இவர்தான் ராஜேஷ், என் ஹஸ்பண்ட். என்னடி இது, இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன், ஆனா உன் மூஞ்சில அது சந்தோஷமே இல்ல. நீ மனோஜ 3 வருஷம் சின்சியரா லவ் பண்ணியே, எப்படி இப்போ ராஜேஷ கல்யாணம் பண்ணிருக்க? என்ன பண்றது கண்மணி, நான் சின்சியரா தான் இருந்தேன், ஆனா அந்த மனோஜ் அவ்வளவு சின்சியரா இல்ல. அவன் ரொம்ப தப்பான ஆளு. அவனுக்கு லைஃப்ல ஒரு பொறுப்போ கமிட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கவங்க கூட நான் எப்படி வாழ முடியும்? அப்பதான் முடிவு பண்ணேன், இவன் நமக்கு செட் ஆக மாட்டான். ராஜேஷ கல்யாணம் பண்ணதுதான் நான் வாழ்க்கையில எடுத்த சரியான முடிவு. மனோஜ் விஷயம் அவருக்கு தெரியுமா? தெரியாது. நீ அவர்கிட்ட சொல்லலையா? நீ என்ன லூசா கண்மணி? அதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? அவர் உன் புருஷன், உன்னை பத்தி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி நான் யோசிக்கவே இல்லையே, அதுக்கப்புறம் அதை பத்தி எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாதான் எனக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும். என் சாய்ஸ் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். அதை எதுக்கு நான் ராஜேஷ் கிட்ட சொல்லி அவர் சங்கடப்படுத்தணும்? அவரு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ராஜேஷ், உங்களுக்கு எப்படி மனோஜ் பத்தி தெரியும்? எனக்கு அவளை பத்தி எல்லாமே தெரியுங்க. ஆனா அவளுக்கு உங்களுக்கு மனோஜ் பத்தி தெரியும்னு தெரியாதே. அது பரவாயில்ல கண்மணி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னா? அப்போ அந்த மனோஜ் தான் சொன்னான். நான் நித்யாவை பொண்ணு பாத்துட்டு போன அடுத்த நாளே அந்த மனோஜ் வந்து அவன் நித்யாவை லவ் பண்ணது, அவங்க எங்கெல்லாம் சுத்தினாங்க, போட்டோஸ், இப்படி எல்லாத்தையுமே காமிச்சான். அதுலயே அவன் கேரக்டர் எனக்கு புரிஞ்சிருச்சு. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உங்களால நித்யாவை ஏத்துக்க முடிஞ்சது? அவளோட லவ் சரியா அமைஞ்சிருந்தா அவையே என்ன கல்யாணம் பண்ணிருக்க போற? அது தப்பான லவ்ங்கிறதுனால தானே அதுல இருந்து வெளியே வந்து என்ன கல்யாணம் பண்ணி இப்ப அவளோட வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் பாப்பேனா, இல்ல அவளோட பாச பத்தி யோசிப்பேன். காதல்ங்கிறது எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு பொதுவான உணர்வு தான். நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும். ஒழுங்கு ஏதாவது ஐஸ்கிரீம் கூட என்கிட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய ஃபிளேவர் வச்சிருக்கேன், உனக்கு எது பிடிக்குமோ எடுத்து சாப்பிட்டு கார்த்திக். நீ பண்றது சரியில்லை, வேண்டாம், நிறுத்து. டேய் அன்பு, நீ பண்ணிட்டு இருக்க காரியம் ரொம்ப மோசமா இருக்கு. உன் உடம்பு ஏற்கனவே ரொம்ப அப்நார்மலா இருக்கு. நீ பண்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ஏங்க இங்க பாருங்க. என்னாச்சு? கண்ணு தருங்க, இங்க பாருங்க. எல்லாரும் இங்க வாங்க.